அதாவது கடலூர் சிறையில் வந்து கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் இடையிலான அந்த ஒரு பிரச்சனையை மீண்டும் பண்ணுறதுக்காக தான் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. இல்லை, அவர் சவுக்கு சங்கர் அப்படி தான் சொல்கிறாரு. சார், நான் வந்து கடலூர் சிறையில் இருந்தப்பவே புக்கு படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா என்ன பண்ணிட முடியும்னு கேட்டு என்னை அடித்தார், டார்ச்சர் பண்ணார். நான் அந்த டார்ச்சருக்கு எகென்ஸ்டாக, பிரிசனர்ஸ்க்கு எகென்ஸ்டான டார்ச்சர், இந்த ஜெயில் சூப்பரனால சிறைவாசிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் மட்டும் இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தான் ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்காரு. அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அவர் சவுக் சங்கருடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், திருப்பியும் கோயம்புத்தூரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கான காரணம் அதே செந்தில்குமார்கிட்ட சவுக் சங்கர் ஒப்படைக்கணும், அவர் மீண்டும் அவரை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணியிருக்காங்கன்னு அவர் சவுக் சங்கர் பலமாக வந்து சந்தேகப்படுறார். அது உண்மைங்கிற விதத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சனிக்கிழமை நைட் அடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கல. 2 மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரிமாண்டுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, ரிமாண்டுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. அதில் 2லேயுமே தெளிவாக தான் இருக்குது. இல்லை, இப்போது நடமாடக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் நடக்கிறார். கை கால் எல்லாத்துலேயும் அடிபட்டுருக்கு, சிரமப்பட்டு தான் நடக்கிறார். இது காயமானது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக துணியை சுற்றி அடிக்கிறாங்களோ? இல்லை, தாராபுரம் இன்ஜுரியில் வந்துட்டு அது சவுக்கு சங்கரே கோர்ட்டில் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து பெரிய சந்தேகம் இல்லை, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே உதட்டில் மட்டும்தான் ஒரு காயம். ஏன்னா 12-10 போலீஸ்காரங்க இருந்தாங்க. அந்த பிரேக் அடிக்கும்போது முன்னாடி பட்டதில் உதட்டில் காயம் இருந்தது, ரிப்பில் வலி இருந்துச்சு. அந்த வலிக்கும் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா கை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. பைப்பில் வெறும் பிளாஸ்டிக் பைப்பில் அடித்ததுனால அது சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி பெரிய பெரிய கோப்பலமாக நிறைய கையில் வந்து சூட்டுனால ஃப்ராக்சர் ரைட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையிலே இருக்குது. உனி எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்கே ஃப்ராக்சர் இருக்குன்னு தெரியும். இங்கேருந்து சிறைக்கு கொண்டு போகும்போது யூடியூப் சம்மந்தமாக கோஷம் போடாது, பொய்யான கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த வழக்கு பதிவு செய்வதற்கும் போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும். அவர் அதை பொய் வழக்குன்னு சொல்கிறார். சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் கண்டிப்பாக அது உண்மையாக பொய்யான்னு முடிவு செய்யும். நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போலீஸ் வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறம் அது பொய் வழக்கோ உண்மையான வழக்கோ அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். ஆனால் சிறைக்குள்ளே மனித உரிமை மீறல், கஸ்டடியல் வயலன்ஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸில் சொல்லியிருக்கு. இது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார். அவர் வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கும்போதே அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது ஒரு நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போதே இவருக்கு இந்த வயலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்புறம் நாளைக்கு போலீஸ் கஸ்டடி கேட்கலாம். போலீஸ் கஸ்டடிக்கு போகும்போது அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என்னென்னா பேசுகிறது, கேஸ் போடுறது வேறு. வயலன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸுங்கிறது யாருக்கு நடந்தாலும் தவறு. இப்போ நாளைக்கு வந்து இப்போது கஸ்டடி கேட்கும் பட்சத்தில் கஸ்டடி கொடுக்கக்கூடாதுன்னு அதே நேரத்தில் இல்லை, கஸ்டடி கேட்குறது, போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முழுவதும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு சவுக்கு சங்கர் தயாராக இருக்கார். நாளைக்கு போலீஸ் வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு போட்டால் தாராளமாக சட்டத்துக்கு உட்பட்டு போலீஸ் கஸ்டடிக்கு அவர் போகிற தயாராக இருக்கார். ஏன்னா என்கொயரிக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். இப்போ இந்த நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் பட்சத்தில் சிறை மாற்றம் ஏதாவது வேணும்னு ஏதாவது கேட்குறாரு? இல்லைங்க, இது சிறை மாற்றங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ என்னென்னா, சிறை மாற்றம் எங்கே போனாலும் தமிழக சிறை தானே, எங்கே போனாலும் தமிழக அரசினுடைய ஜெயில் சூப்பரன் தான், எங்கே போனாலும் தமிழக போலீஸ் தான். ஏன்னா குறிப்பாக நீங்கள் செந்தில்குமார் அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, செந்தில் இன்றைக்கி இங்கே ஒரு செந்தில்குமார், நாளைக்கு வேற ஒரு கோர்ட்டில் வேற ஒரு ஜெயிலில் வேற ஒரு செந்தில்குமார் இருப்பார், அவ்வளோதானே. ஸோ அரசு வந்து போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு வருதுன்னு சொல்கிறோம். இது வந்து போலீஸ் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்ல வரும். எங்கே சிறைக்கு போனாலும் அவங்க தமிழக அரசினுடைய அதிகாரிகளாக தான் செயல்பட போகிறாங்க. அவர்கள் யாருடைய உத்தரவுக்கு அது செயல்படுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் தான்.